ஒலுவில் கடற்கரையோர பகுதியில் ஏற்பட்டு வரும் கடலரிப்பு தற்போது மேலும் தீவிரமடைந்து வருவதனால் கரையோர மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மக்களின் வாழ்விடத்திற்கான நிலத்தையும் கடல் கபளீகரம் செய்யும் சம்பவம் தொடர்ச்சியாக ஒலுவில் கரையோர பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் துறைமுகத்தை அண்மித்த பகுதி பாரிய இயற்கை அழிவை எதிர்கொண்டுள்ளது. ஒலுவில் துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பு தொடர்பில் நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தோம். தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் கடல் அரிப்பினால் ஒலுவில் துறைமுகத்தினை அண்மித்த சுமார் 800 மீட்டர் கரையோர பகுதி அழிவடைந்துள்ளது. பல்வேறு தடைகளையும் உடைத்துக் கொண்டு கடலரிப்பு தற்போது திருக்கோவில் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளமை மக்கள் மத்தியில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களுக்கும் சரி, இந்த மக்களுக்கும் சரி பெரிய ஒரு ஆபத்தான நிலையில நாளைக்கு நான் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய கடலரிப்பு குறைகிற மாதிரியே இல்லை. இதுக்குரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படலை. காலப்போக்கில் போயிட்டு எனக்கு இந்த இதில் இந்த ரோட்டெல்லாம் போயிட்டு மற்ற சில வளவுகள் சவக்கால கோயில் எதிர்காலத்தில் போகிற ஒரு இதெல்லாம் இருக்குது. கட்டாயத்தில் என்ன மாதிரி என்று இதுக்குரியது விளங்கு இல்லை. கடலை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டிருந்த பல கட்டடங்கள், கிணறுகள் மற்றும் வாடிகள் கடலரிப்பு காரணமாக கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்களில் மீன்பிடி வள்ளங்களை நிறுத்துவதற்கான இடம் மற்றும் தென்னை மரங்கள் என்பன அழிவடைந்துள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் கடற்கரையோரமாக உள்ள திருக்கோவில் பொது மயானமும் சிதைவடைந்துள்ள நிலையில் சங்கமன்கண்டி முதல் தம்பட்டை வரையிலான சுமார் 40 கிலோமீட்டர் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஒலுவில் கடற்பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்படும் கடலரிப்பு குறித்து நாம் தென்கிழக்கு பல்கலைக்கழக சமூகவியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் ரமேஷ் அபுபக்கரிடம் வினவினோம். 2006ஆம் ஆண்டு டென்மார்க் அரசாங்கத்தினால் 7000 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வர்த்தக மீன்பிடி துறைமுகம் அன்று நிர்மாணிக்கப்படும் போது ஒழுங்கான விதத்தில் சூழல் மதிப்பீடுகளை ஒழுங்கான விதத்தில் செய்யப்படாததன் காரணமாக என்னவோ ஒழுங்கான முறையில் பிரேக் வாட்டரிங் சிஸ்டம், அந்த நீர் தடுப்பு முறைகளை ஒழுங்கான விதத்தில் செய்யாததன் காரணமாகவும் இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏனைய பல விதமான பாதிப்புகளையும் இன்று இந்த கடல் அரிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதை தடுப்பதற்கு பலவிதமான வழிகள் இருக்கின்றன. பிரேக் வாட்டர் சிஸ்டத்தை ஒழுங்கான விதத்தில் திரும்ப திருத்தி அமைக்க வேண்டும். அதே போன்று மண் அரித்த இடங்களிலிருந்து, மண் சேமித்த இடங்களிலிருந்து மண்ணுகளை கொண்டு வந்து அரித்த இடங்கள் மீண்டும் போட்டு நிரப்புவதற்காக மீண்டும் அந்த கடல் அரிப்பு ஏற்படாமல் மக்களுடைய குடியிருப்பு நிலங்களையும் அவருடைய தென்னந்தோப்புகளையும் ஒலிவில், குறிப்பாக ஒலிவில் என்ற ஊரையும் காப்பாற்ற முடியும்.